வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, உழைத்த பணம் திரும்ப கிடைக்காமல் தவித்த காலம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கலாம். இரவு பகல் பாராமல் உழைத்து ரத்தம் சிந்தி சேர்த்த உங்களது கடின உழைப்பின் பலன் பிறர் கைகளுக்கு சென்று அதை திரும்ப பெற முடியாமல் தவிக்கும் சூழல் மேசம் ராசினருக்கு அடிக்கடி ஏற்படும். உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும் 6ஆம் இடமான கடன் ஸ்தானத்திலுமே பாப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படும் போது கொடுத்த பணம் திரும்ப வராது, வாங்கிய பொருளுக்கு உரிய தொகை சேராது என்ற நிலை உருவாகும். உங்களிடம் உதவி என்று கேட்டு வாங்கி சென்றவங்க பணம் கைக்கு வந்ததுமே முகத்தை திருப்பி கொள்வாங்க. நீங்க நியாயமா கேட்கும்போது அவங்க உங்கள் அலட்சியப்படுத்துவதுடன் ஏதோ நீங்கள் அவங்களிடம் கடன் கேட்பது போலவே உங்களை ஓட விடுவாங்க. உங்களின் சொந்த தேவைகளுக்கு கூட பணமின்றி பிறரிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு இந்த சூழ்நிலை உங்களை தள்ளிவிட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க இரவு பகல் பாராம உழைத்த ரத்தம் சிந்தி சேர்த்த உங்களுடைய கடின உழைப்பினுடைய பலன் பிறருடைய கைகளுக்கும் சென்று அதை திரும்ப பெற முடியாம தவிக்கிற சூழல் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தனஸ்தானத்திலையும் 6ஆம் இடமான கடன் ஸ்தானத்திலையுமே பாப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படும் போதுதான் கொடுத்த பணமும் திரும்ப வராது, வாங்கிய பொருளுக்கு உரிய தொகையும் சேராது என்ற நிலை உங்களுக்கு உருவாகி வந்திருக்கும். நீங்க நியாயமா கேட்கும் போதுமே அவங்க உங்கள் அலட்சியப்படுத்துவதுடன் ஏதோ நீங்க அவங்களிடம் கடன் கேட்பது போலவே உங்களை ஓட விட்டு இருந்திருப்பாங்க. உங்களின் சொந்த தேவைகளுக்கு கூட பணம் இல்லாம பிறரிடம் கையேண்ட வேண்டிய அவல நிலைக்கு இந்த சூழ்நிலை உங்களை தள்ளிவிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்க உழைப்பால சம்பாதித்த பணம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்புடையது என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீங்க. பகல் இரவு பாராம உழைத்து குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமித்த பணத்தை நம்பிக்கை காரணமா ஒருவரிடம் கொடுத்திருந்திருக்கலாம். சிலர் தொழில் முதலீடு என்ற பெயரில் எடுத்து சென்றிருந்திருக்கலாம். சிலர் சில நாட்கள்ல திருப்பி தருகிறேன் என்று கூறியும் வாங்கியிருந்திருப்பாங்க. ஆனால் நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் அல்ல. ஒவ்வொரு முறையுமே கேட்டபோது புதிய காரணங்கள் புதிய பொய்கள் மட்டுமே கிடைத்திருந்திருக்கும். இந்த பணத்தை திரும்ப பெற முடியாம குடும்ப செலவுகளுக்கே கஷ்டப்பட்ட தருணங்கள் இருந்திருந்திருக்கும். உங்க மனசுல ஏமாற்றம் மட்டுமல்ல, இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணமுமே உருவாயிருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் யாரையும் சபிக்கவில்லை, உழைப்பை மட்டுமே நம்பியிருந்திருப்பீங்க. அதாவது உங்க ஜோதிட ரீதியாக இது சனி மற்றும் குருவின் சோதனை காலமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த சோதனை தான் இப்போது முடிவடைகிறது உங்களுக்கு. அது அந்த சோதனை இப்போ முடிவடைஞ்சு இனி உங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க தொடங்க போகுது. நின்று போன பணமும் படிப்படியாக திரும்ப வரும் வாய்ப்பு உள்ளது. அது போலத்தான் புதிய வருமான வாயில்கள் திறக்கப்படும். உங்களுடைய பொருளாதார நிலையை மீண்டும் வலுவடைய போதும் வாழ்க்கையில. உங்க உழைப்பால நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்புடையது என்பதை நீங்க மட்டும்தான் அறிந்திருப்பீங்க. ஏன்னா அது இப்ப நீங்க பகலையும் இரவு பராமலை உழைச்சி குடும்பத்தோட எதிர்காலத்திற்காக நீங்க சேமித்த பணத்தை தான் நம்பிக்கை காரணமாகவே நீங்க ஒருவர்கிட்ட கொடுத்துருந்துருப்பீங்க. அவங்க தொழில் முதலீடு என்ற பேர்லயே உங்கள்ட்ட வாங்கி சேர்ந்துருப்பாங்க. ஆனா சில நாட்களையுமே திருப்பி தருகை என்று கூறியும் வாங்கியிருப்பாங்க உங்கள்ட்ட. ஆனா அந்த நாட்கள் உங்களுக்கு மாதங்களாகும், மாதங்கள் வருடங்களாக கூட ஆகும். ஆனா நீங்க திரும்ப கேட்கும்போது ஏதாவது புதிய காரணத்தை சொல்லுவாங்க, புதிய பொய்களையும் சொல்லி உங்களை அலக்களிப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த நேரத்துல நீங்க அவங்கள சபித்திருக்கவும் மாட்டீங்க. உங்க வாயால உங்க உழைப்பால நீங்க உழைப்ப மட்டுமே உங்க நம்பி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அந்த சோதனை இப்போது முடிவடைய போகுது உங்க வாழ்க்கையில. இனி உங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் கிடைக்க போகுது. நின்று போன பணமும் படிப்படியா திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. புதிய வருமான வாயில்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு திறக்கப்பட போகுது. உங்களுடைய பொருளாதார நிலையை மீண்டும் வலுவடைய போகுது. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழில்ல புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரப்போகின்றது. வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல இருந்து வந்த மந்த நிலை முற்றிலுமா விலகும். முதலீட்டாளர்கள் மற்றும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வாங்க. வேலை இல்லாதவங்களுக்கும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற உயர் பதவியும், தொழில் செய்வோருக்கு விரிவாக்கத்திற்கான சரியான கதவுகளுமே திறக்க போகுது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் இப்ப அதிகரிக்க போதுங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க வியாபாரத்திலையும் உத்தியோகத்துல இருந்து வந்த மந்த நிலையுமே இப்போ உங்களுக்கு முற்றிலுமா விலகப் போகுது. அது மட்டும் இல்லாம முதலீட்டாளர்களும் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களுமே உங்களை தேடி
புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள போறாங்க இனி வரப்போகும் நாட்கள்ல. அது மட்டும் இல்லாம வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற உயர் பதவியும், தொழில் செய்வோருக்கு விரிவாக்கத்திற்கான சரியான கதவுகளுமே இப்ப திறக்க போகுது வாழ்க்கையில. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் இப்ப உங்கள் வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. அதாவது மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில தொழில் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க எப்போதுமே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடனே உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமலேயும் மனவேதனை அடைந்திருந்திருக்கலாம். செய்த உழைப்புக்கான சம்பளம் குறைவாக இருந்திருந்திருக்கலாம். பதவி உயர்வு மற்றவங்களுக்கு சென்றிருந்திருக்கலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துமே பணம், சூழ்நிலை அல்லது சரியான ஆதரவு இல்லாம காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். இனி அந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. அது உங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கக்கூடிய கிரக பலன் காரணமா நீங்க தேடி செல்லாம வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் உருவாகிறது. பழைய நண்பர் மூலியமா வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். எதிர்பாராத நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். நீண்ட நாட்களா நிலுவையில இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகலாம். சிறு தொழில் செய்பவங்களுக்கு பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு உருவாகலாம். உங்களுடைய நேர்மையும் உழைப்புமே இனி வீணாகாது. இதுவரை கவனிக்காதவங்க கூட உங்களுடைய திறமையை மதித்து பொறுப்புகளை வழங்குவாங்க. புதிய முயற்சிகளை பயப்படாம தொடங்குவீங்க. இந்த காலத்துல நீங்க எடுக்க போகும் சரியான முடிவுகள் பல ஆண்டுகளுக்கு நிலையான வருமானத்தையும் நல்ல பெயரையுமே பெற்று தரப்போகுது. செவ்வாயின் அருள் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையுமே வழங்கப் போகின்றது வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க எப்போதுமே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடனே உழைத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது தொழில் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடிக்க போகிறது மேசம் ராசிக்காரங்களுக்கு. அதாவது நீங்கள் சில நேரங்கள்ல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிற மனவேதனை நீங்க அடைந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. பதவி உயர்வு மற்றவங்களுக்கு சென்றிருந்திருக்கலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணமே இருந்துமே பணமும் சூழ்நிலையும் அல்லது சரியான ஆதரவு இல்லாம காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். இனி அந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க தேடி செல்லாமலேயே வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமும் உருவாக பொது வாழ்க்கையில. பழைய நண்பர்கள் மூலியமா வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பாராத நிறுவனத்திலிருந்து அழைப்புகளும் உங்களுக்கு வரப்போகுது. வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு உருவாகலாம். அது மட்டும் இல்லாம தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்க போறாங்க. சிறு தொழில் செய்பவங்களுக்கு பெரிய நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இப்போது உருவாக போகுது வாழ்க்கையில உங்களுக்கும். நீங்க புதிய முயற்சிகளை பயப்படாம தொடங்குவீங்க. இந்த காலகட்டத்துல எடுக்கிற சரியான முடிவுகள் தான் பல ஆண்டுகளுக்கு நிலையான வருமானத்தையும் நல்ல பெயரையுமே பெற்றுத்தரப்போகுது உங்களுக்கு. செவ்வாயின் அருள் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியும் வழங்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நேர்மை உழைப்புமே இனி வீணே ஆகாது வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிகரிக்க போகுது. அதாவது மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில தொழில் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க எப்போதுமே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடனே உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமலேயும் மனவேதனை அடைந்திருந்திருக்கலாம். செய்த உழைப்புக்கான சம்பளம் குறைவாக இருந்திருந்திருக்கலாம். பதவி உயர்வு மற்றவங்களுக்கு சென்றிருந்திருக்கலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துமே பணம், சூழ்நிலை அல்லது சரியான ஆதரவு இல்லாம காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். இனி அந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. அது உங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கக்கூடிய கிரக பலன் காரணமா நீங்க தேடி செல்லாம வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் உருவாகிறது. பழைய நண்பர் மூலியமா வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். எதிர்பாராத நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். நீண்ட நாட்களா நிலுவையில இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகலாம். சிறு தொழில் செய்பவங்களுக்கு பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு உருவாகலாம். உங்களுடைய நேர்மையும் உழைப்புமே இனி வீணாகாது. இதுவரை கவனிக்காதவங்க கூட உங்களுடைய திறமையை மதித்து பொறுப்புகளை வழங்குவாங்க. புதிய முயற்சிகளை பயப்படாம தொடங்குவீங்க. இந்த காலத்துல நீங்க எடுக்க போகும் சரியான முடிவுகள் பல ஆண்டுகளுக்கு நிலையான வருமானத்தையும் நல்ல பெயரையுமே பெற்று தரப்போகுது. செவ்வாயின் அருள் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையுமே வழங்கப் போகின்றது வாழ்க்கையிலேயும்.
அதாவது நீங்க எப்போதுமே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடனே உழைத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது தொழில் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடிக்கப் போகிறது மேசம் ராசிக்காரங்களுக்கு. அதாவது நீங்கள் சில நேரங்கள்ல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிற மனவேதனை நீங்க அடைந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. பதவி உயர்வு மற்றவங்களுக்கு சென்றிருந்திருக்கலாம். ஏன் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணமே இருந்துமே பணமும் சூழ்நிலையும் அல்லது சரியான ஆதரவு இல்லாம காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். இனி அந்த நிலையை இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க தேடி செல்லாமலேயே வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமும் உருவாக போகுது வாழ்க்கையில. பழைய நண்பர்கள் மூலியமா வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பாராத நிறுவனத்திலிருந்து அழைப்புகளும் உங்களுக்கு வரப்போகுது. ஏன் வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு உருவாகலாம். அது மட்டும் இல்லாம தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்க போறாங்க. சிறு தொழில் செய்பவங்களுக்கு பெரிய நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இப்போது உருவாக போகுது வாழ்க்கையில உங்களுக்கு. நீங்க புதிய முயற்சி